சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பனாரி புத்திரக்கட்டு பாண்டி. அதாவது என் உயிர் மக்களே, உங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள், உங்கள் சொந்தக்காரன், வைத்தியர் இல்லை, உங்களுடைய சொந்தக்காரன், உங்களுடைய நோய் நொடியை போக்குறதுக்குன்னு வந்தவன். ஐயா வாங்க பக்கத்தில் அண்ணாந்து பாருங்க, இன்னும் அண்ணாந்து பாருங்க, சூரியனை பாருங்க. பார்த்தீங்களா சூரியன் தெரியுதா? இந்த மாதிரி பார்த்து எவ்வளோ நாளாச்சு? இதை பார்க்குறேன். கீழே குனிங்க, அப்படியே அவரை பாருங்க, கண்ணாடிக்காரர். அப்படி இங்கிட்டு பாருங்க, பச்சை துண்டுக்காரர். இந்த மாதிரி பார்த்து எவ்வளோ நாளாச்சு? இதான் பார்க்குறாரு. எத்தனை நாளாச்சு? 20-22 நாள் ஆச்சு. வெளியில் எம்புட்டு செலவு வச்சிருப்பீங்க? சும்மா சொல்லுங்க. செலவு நிறைய பண்ணியிருக்கோம். சும்மா சொல்லுங்க. நிறைய பண்ணியிருக்கோம். நிறையானா எம்புட்டு? அது 15-20 ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்கோம். செலவு நீ சிஹெச்சில் ஃபஸ்ட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டு அன்னையும் கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன் மருந்து வாங்கி எவ்வளோ நாள் தேய்ச்சியா? ஒரு 15 நாள் இருக்கும். 15 நாள் தேய்ச்சாக்கி என்னென்ன மாற்றம் கிடைச்சு? மாற்றம் இருக்குது. நல்லா திரும்ப கூட நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ நான் கை வச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. காலத்தில் ஃப்ரீ ஆயிடுச்சு. காலை பாதத்தை பாருங்க, இப்போ தெரியுதா? உங்களுக்கு வந்து கட்ட வேண்டாம், என் மூலியம் மருந்தே போதும். சரி. வேறு வந்து ஐயா கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்துருப்பாப்புல. மையன், அப்புறம் இன்னொரு ஆள் கிளவி. நடந்து வா கிளவி, வா வா நடந்து வா. நீங்கள் கம்பு இந்த கட்டுக்கு வந்து ஸ்டிக்கு தேவையில்லை, கம்பு வச்சுனடா. அப்புறம் அடுத்து வந்து சும்மா தனியாக இருந்துடலாம். காலு முறிஞ்சுவன காலை உச்சம் இல்லாமல் காப்பாற்றி விட்டுருக்கேன். எத்தனை ஆட்டில் நான் நடக்க வச்சேன்? நாலாவது கட்டில் நடக்க வச்சிருக்கேன். எத்தனை ஆடு? 4. உட்காரணும். ஐயா வாங்க. எந்த ஊர்? வரையில வீட்டில் ஸ்வீட்டு ஒரு இலவம், மிச்சர் ஒரு இலவம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏயா போட்டு தொந்தரவுண்டிய? சும்மா எனக்கு ஆளு உங்களை மாதிரி ஆளு நிறைய பேர் இருக்காங்க. சும்மா மிச்சரும் ஸ்வீட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு வீட்டில் கொண்டே கொடுத்துக்கிட்டு எனக்குன்னு செய்ய வேண்டாம்யா. என் மக்களுக்கு, என்னுடைய சாமிக்கு செய்யுங்க. செய்யணும்னு நினச்சா எனக்கு செய்ய வேண்டாம். இருந்தாலும் கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்கிய நான் ஆறுன்னு கேட்டேன். கள்ளக்குறிச்சினாங்க வருதேன், கள்ளக்குறிச்சிக்கு இருக்கு. இருந்தாலும் மக்களுக்கு செய்யுங்கய்யா. உங்களால் முடிஞ்ச உதவி எங்கள் மக்களுக்கு செய்யுங்க, சாமிக்கு செய்யுங்க. எனக்கு செய்ய வேண்டாம், எனக்கோ எங்கள் குடும்பத்துக்கே வேண்டாம். கும்பிடுறேன். இப்போ எப்படி இருக்கு? இப்போ 2வது கட்டு எப்படி இருக்கு? போன தடவை போட்டது கொஞ்சம் ஒரு 10% கம்மியாக. எத்தனை வருஷம் பிரச்சனை? இது ஒரு 6 மாதம் வந்ததுக்கு. இப்போ வந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பார்த்துக்குங்க, ஒரு காலுக்கு தான் போட்டிருக்கேன், ஒரு காலுக்கு வேண்டாம்ட்டியா. அதாவது ஐயா என் ஊர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பனாரி புத்திரக்கட்டு பாண்டி, மாலை எக்ஸ்பிரஸ், சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பனாரி ரிப்போர்ட்டர், சிவகங்கை மாவட்டத்துக்கு. அதாவது என் ஊர் மக்களே, இந்த நாள்பட்ட பிரச்சனை, ரத்தக்கட்டு, வெறிக்கோசு, சுளுக்கு, மூடித்தேமான, மூட்டு வலி, L4 அதாவது இடுப்பில் என்னென்ன பிரச்சனை, முழங்கால என்னென்ன பிரச்சனை, கழுத்தில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் என் மருந்து பேசும். மருந்து பேசுனதுக்கப்புறம் நம்பரை புக் பண்ணிட்டு இந்த ஐயா மாதிரி வாங்க. தேவை இருந்தால் கட்ட போகிறோம், இல்லைன்னா மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு போகிறீங்க. இதில் பக்கத்தில் நிற்கிற பாருங்க 2 கிழவி. ஒன்று கொல்லங்குடி கருப்பாய் மாதிரி இருக்கு, இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தை விட்டு வெள்ளையம்மா மக மாதிரி இருக்க. எந்த ஊர்? என்ன பிரச்சனை? நம்பர் வாங்கிட்டியா? பத்தியா மருந்து வாங்கிட்டு போயிருக்க. அதை நான் பார்த்துக்கிறேன். மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு வாங்க, நம்பரை புக் பண்ணிட்டு போங்க. உட்காருங்க, சாப்பிட்டு போகலாம். சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு கூடியா? அதாவது என் ஊர் மக்களே, எல்லாருமே என்னுடைய தாய் தப்பேன், அண்ணன் தம்பி, மாமே மச்சினே, எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்டு தான். வைத்தியராகவே என்னை வந்து பார்க்க வேண்டாம், உங்களுடைய சொந்தக்காரன்ட்ட வர்ற மாதிரி வரலாம். என்ன ஒன்று, டோக்கன் முன்பது, டோக்கனை முடிச்சுட்டு திருப்பி வரையில் உங்களுக்கு வழிவேதனை இருக்காது. தேவைன்னா கட்ட போகிறோம், தேவையில்லைன்னா போக போகிறோம். இந்த வாதம் காலையில் 10லேருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ள வந்துடணும். அதுக்கு மேலே லேட்டாக வந்தால் டோக்கன் கிடைக்காது, மறுநாள் தான். நாள்பட்ட பிரச்சனைக்கு மூலிகை மருந்து வாங்கி தேங்க, என் மருந்து பேசும். அதுக்கப்புறம் தேவைன்னா கட்ட போறிய, தேவையில்லைன்னா போக போறிய. நீங்களாம் என்னோட தாய் தப்ப, என்னோட அண்ணன் தம்பி. வருஷம் ஃபுல்லாக உங்களை வைத்தியம் பார்க்க வாங்கன்னு நாங்கள் கூப்பிட முடியாது. உள்ள வேலையை எங்களால் பார்க்க முடியல. 1 வட்டோ 2 வட்டில் ஓடி இருங்கம்மா. உங்களில் ஒருவன், உங்கள் சொந்தக்காரன், சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பனாரி புத்திரக்கட்டு பாண்டி. உட்காரு. அடுத்து எத்தனை நம்பரு? அப்படி சரி, பக்கத்து வீட்டு சித்ரா மாதிரி இருக்கணும் சிரிக்கையில். சரி, சிவகங்கை எந்த ஊருமா? அத்தான். சரி உட்காரு. நம்பர் வாங்கிக்கலாம்? சரி வாங்கிட்டு நம்பரை புக் பண்ணிட்டு போங்க. எப்போ தேவையே வாங்க. முனங்காடா
முனங்காலா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். உனக்கு முனங்கால தான் பிடிச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காலம் தான் அதிகமாக அடிக்குதா? சரி, இருமா வர்றேன். பேசிக்கிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருக்கணும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்துக்கோட்டை என் ஊர் மக்களை, அதாவது நாள்பட்ட பிரச்சனைக்கு மூலிகை மருந்தை வாங்கி தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீர் வந்துட்டு நம்பரை புக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டேட்டோ அந்த டேட்டுக்கு வந்து வைத்தியமாருங்க. எமர்ஜென்சி பிரச்சனையில் ஆன்லைன்லேயே கொரியர்லேயே மூலிகை மருந்து கொடுக்க மாட்டோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்துக்கோட்டை. ஐயா மைக்கங்க, நான் மைக்கு. ஐயா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்துக்கோட்டை. அதை வந்து முருகனுக்கு போடுனேன். ஐயா எனக்கு போடுறாப்ல. அதாவது என் உயிர் மக்களை, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்துக்கோட்டை. உங்க வீட்டில் ஒரு ஆள் உங்களின் ஒருவன். எல்லா மக்கள் வீட்லேயும் நான் இருக்கேன். மற்ற ஆள் மாதிரி டாக்டர்கிட்டையோ மற்ற வைத்தியர்கள்ட்டையோ இருக்கிற மாதிரி என்கிட்ட வரவேண்டா. என் குடியிருக்கு உங்க பிள்ளையா நினைச்சுவாங்க. என்ன ஒன்று டோக்கன் முன்பதிவு, டோக்கன் பதிவு பண்ணிட்டு ரத்த ஓட்டத்தை சீர்வு பார்த்தீங்கன்னா ஒரு 2 போடலாம். உதாரணத்துக்கு அண்ணன் சென்னை, அதாவது இடுப்பு வந்து L4, L5, L6, L7 வரைக்கும் இங்கே வரைக்கும் பாதிச்சிருச்சு. ஐயா இந்த பிரச்சனை இருக்காம ஐயா நீங்க வந்து ஆரோக்கியமாயிட்டாங்களா? நீங்க எல்லாரும் கூட நின்று நடக்கிறாரு. நீங்க எல்லாரும் கூட வந்துருக்காங்களா? ஐயா வந்து சிவகன் பொறுப்பு காணிக்க வந்துருக்காங்களா? அதாவது உதயம் கிருஷ்ணமூர்த்தி செயலர் SRMUSO இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரியார் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி அப்படின்னா கணக்கு பண்ணோம்னா எப்படி 15 ஆகும்? 20,500. செல்வேல் முருகனுக்கு அரோரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, இருவேல் முருகனுக்கு அரோரா, பழனிமலை முருகனுக்கு அரோரா, ஆல முருகனுக்கு அரோரா, ஆல சுப்பிரமணியனுக்கு அரோரா, ஆல தண்டாவனுக்கு அரோரா, சர்மநாதனுக்கு அரோரா, மலையாண்டிக்கு அரோரா, சுப்பையாவுக்கு அரோரா, செம்புவேல் முருகன் சிங்கம் நாட்டில் அருள்படிக்கும் செம்புவேல் முருகன் குழந்தை வரம், உடல் நலம், செல்வ சிரிப்பு கொடுக்கணும். செம்புவேல் முருகனுக்கு அரோரா. ஐயா உங்க குடும்பம் நல்லா இருக்கு. இந்த மணி ஓசை அடிக்க உங்களுடைய செல்வ சிரிப்பும் நோய் நொடி இல்லாம இருநோய் அரசுதான் வரீங்க. இவரோட பார்வை அந்த மணியில் இருந்துட்டு இதே மாதிரி ஒரு தொழில் இருந்தவர் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியே போனாங்க. நேற்று வீடியோ போட்டு இன்னைக்கு நீங்க வந்து பெரிய மணியா பண்ணுறீங்க. என் மக்களுக்கு தான் எங்களுக்கு உதவி வந்துருந்தாங்க. ஐயா அவங்க அதாவது இந்த ஐயா திருப்பூர் குமரனுக்கு பங்காளி, திருப்பூர் குமரனுக்கு பங்காளி. ஐயா ஒரு முருகா பிரச்சனை ஒரு 4 வருஷமா இருக்குது ஐயா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லைங்க. எத்தனை நாள் போட்டீங்க? 2 கட்டு போட்டுருக்கோம். ஒரு கட்டுங்க, அது 2வது கட்டுங்க. 2வது கட்டு இது வந்து முதல் கட்டு போட்டு 2வது கட்டு போட்டுருக்கீங்க. சந்தையில் ஒரு வாரத்துக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். ஒரு 4 வருஷமா நல்லா லோக்கல் நீங்க பார்த்து வச்சுக்கிறவங்க தைரியம் கொடுத்து உங்களுக்கு செட் ஆகுறீங்க. நீங்க வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தாரு. எங்கிட்ட 10 நாள் தான் பண்ணாரு. கொஞ்சம் போலாமா போலாம் ரெடியாக. அது எண்ணெய் போட்டதுக்கு அப்புறமே ஒரு 10 நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அது போட்டு போது தான் இப்போ அந்த வலிங்கிறது சுத்தமாக இருக்கு. அதான் புலவசி பிரச்சனை. அன்பு நண்பர், அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு அப்பா, எல்லாருமே எனக்கு தாங்க, எல்லாருமே அம்மாவே, எல்லாருமே அக்கா பேசினேன். என்ன ஒன்று எமர்ஜென்சியை பார்த்துக்கிட்டு இந்த நாட்பட பிரச்சனைக்கு மூடிய மருந்து தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீல் வந்து விடணும். அப்போதே உங்களுக்கு சீல் எடுத்துக்கணும். நான் நண்பர் ரயில்வேல பெரிய ரொம்ப சந்தோஷம். சிவகங்கை மாவட்ட சிங்கம்னாரை பொறுத்தவரை உங்களுக்கு சிவமூர்த்தியாக இருக்கும், சித்திரையாக இருக்கும், சிறுபெரும் குருவாக இருக்கும். இந்த மணி அடிக்க உங்கள் குடும்பத்துக்கு செல்வ சிறப்பு. அதே மாதிரி மக்கள் வந்து நேர்கடலாம் மணி வரையும் கட்டி போவாங்க. எல்லாருமே நோய் இல்லாமல் கிட்டவரம் கொடுத்து சந்திக்க முடியும். எல்லாருமே நல்லா பாருங்க, அதே மாதிரி அடுத்த வாட்டி வந்து சட்னி மாட்டிப்பாங்க. சட்னி இல்லாமல் மிகவும் அவசியமாக இருக்கு.
எல்லாரையும் சட்டி போட்டு எல்லாம் வருகிற நம்ம வீட்டாளர் நினச்சி அசால்ட்டாக உட்காந்து நாங்கள் வைத்தியம் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க தொந்தரவு சட்டி மாட்டிங்க சட்டி வேணும்னா ஐயா சட்டி போட்டு கொஞ்சம் சூட்டி கிடைக்கிறீங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடு திருப்பதி ஐயா எல்லாருமே எங்கள் நண்பர்கள் எல்லாருமே கைதர்கள் நண்பர்கள்ட்ட எப்படி ஜாலியாக பேசுவோமோ அதே பொறுப்பை இன்னைக்கு மாறாது. துணிச்சலாம் நம்பிக்கையோட உங்கள் வீட்டான மாதிரி உங்களுடைய வைத்தியத்தை பார்ப்போம். ஈகோ பாவம் வேலையில் எல்லாருமே நம்ம நண்பர் நம்ம நன்றி. ஏய் இந்த மணியை அந்த முடிவு கிளாம் விட்டுங்களா? சரி கிளாம் சரி அடுத்த வாட்டி வரல நீங்களே எடுக்கணும். நாங்க செம்புவேல் முருகன் சார்பாக இந்த வீட்டில் வச்சுருங்க. அண்ணா அண்ணனுக்கு என் சாமி சொன்னது 3 வாட்டில் தைனா. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி செலவழிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என் சாமி செலவழிக்க. அம்மா உங்களுக்கு எப்படி இருக்கு? எத்தனை வருஷம் பிரச்சனை? 5-6 வருஷம். ஒன்றும் கேட்கல குசு போடுற மாதிரி இருக்கு. 5-6 வருஷம் பிரச்சனை. என் தாய் மாதிரி நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடு புத்திரிட்டு பாண்டி அப்படியே வந்து உட்காந்து